ஆக்சுவலி கிரிக்கெட்லயும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீக் பார்த்தேன். சனாதனன் பிரீமியர் லீக்னு ஒன்று போயிட்டு இருக்கு. பாத்தீங்களான்னு தெரியல. அடுத்து அந்த ரிவ்யூ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹிந்தி சீராக. அது ஐபிஎல்லே இருக்கு. ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஆக்சுவலி நேற்று ஒரு இன்ட்ரோ வீடியோ கைட் வீடியோ மாதிரி போட்டிருந்தோம். கைடு வீடியோலாம் வர மாட்டேன், நான் பெரிய வீடியோ தான் வருவேன். இன்னைக்கு சுக்கி வசன் வந்து எந்த டீம் சப்போர்ட் பண்ற நியூஸ் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு மெஸ்ஸி வேரியன்ட், ஸோ அதனால அர்ஜென்டினா தான். அதை விட்டனா எனக்கு ஸ்பெயினும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஏன்னா பார்சிலோனா சப்போர்ட்டர், அதனால அதுக்கப்புறமா ஸ்பெயின் வரும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே அர்ஜென்டினா தான். எனக்கும் லைக் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சது 2014 வேர்ல்ட் கப்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். திடீர்னு ரேண்டமா எங்க அப்பா ஏதோ ஒரு மேட்ச் போட்டு விட்டாரு, நைஜீரியா வர்சஸ் அர்ஜென்டினான்னு நினைக்கிறேன். அப்ப மெஸ்ஸி ஒரு கோல் அடிப்பா பாரு, அப்ப இருந்து வாவ், அப்ப விழுந்தவன் தான் மெஸ்ஸிக்கு. சோ நீங்களும் பாருங்க, இது வரைக்கும் பாக்கலன்னா கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப பெரிய நல்ல டெசிஷனா இருக்கும். நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா FIFA வேர்ல்ட் கப் எதிர பாக்கலாம்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன் யாருக்குமே. அதனால G5 ஆமா G5 வந்து ஒரு வேர்ல்ட் கப் பேக்குன்னு மட்டும் போட்டு ஏதோ ஓல் ஒத்துட்டு இருக்கானுங்க 799 rupeesக்கு. ஸோ 799 இது பார்த்து பயந்துடாதீங்க. ஆக்சுவலி ஏதோ டிவி சேனல்லயும் போடுறாங்க, சேனல் பேர் ஞாபகம் இல்லை, நான் அந்த சேனல்ல போடுறேன். அது போகவும் நிறைய வழி இருக்கு பாக்குறது. யாரும் அதுல பாத்துறாதீங்க, நாங்களும் அதுல பார்க்க மாட்டோம். பட் சொல்றேன், இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் லைக் ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரி. எல்லாருமே வழக்கம் டோர்னமெண்ட் மாதிரி பண்றதான ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி, யார் ஃபேவரட் யாரு அது இதுன்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தோம். நிறைய வீடியோக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, இதுக்கு பண்ணுங்க அதுக்கு பண்ணுங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் நாங்க பண்றோம். இப்போ வந்துட்டு அந்த ஒருத்தர் மட்டும் மொத்த லீகுக்குமே வந்துட்டு டேட்டா கொடுக்க ப்ரோ, நாங்க வந்துட்டு உங்களை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். நாங்களே அவ்வளவு பெரிய ஆள் இல்ல ப்ரோ. நீங்க 5 seasons of ISL சஞ்சய் சான் 161, அது 161 தானா? ஓகே, சஞ்சய் சான் இட்டதாக்கிமாஸ், நீங்க வந்துட்டு சொல்லிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க ட்ரை பண்றோம் எங்க பெஸ்ட் எவ்வளவு பண்ண முடியும்ட்டு. ஆமா ப்ரோ, நீங்க வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் இப்ப பாப்போம். அது பார்த்துட்டு வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே 5 லீக பத்தியும் கண்டிப்பா சொல்ல ட்ரை பண்றோம். அண்ட் எல்லாருமே ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரே ஒரு இடம் தான், யாரு வந்து who will be the winners of the world cup ன்னு. என்ன நம்ம யார் ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்க வின்னர்ஸ்? நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ ஐ திங்க் இந்த கண்ட்ரி, நான் சொல்ல போற கண்ட்ரி ஹேவ் பீன் ஃபேவரட்ஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ். லைக் எத்தனை வேர்ல்ட் கப் நடந்தாலுமே அவங்க ஃபேவரட்ஸ்னு சொல்லலாம். சோ நான் சொல்ல போறது பிரான்ஸ் தான் ஃபேவரட்ஸ். சோ நீ அட்டாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிட்ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஃபுல் ஸ்டார்ஸா தான் இருக்காங்க. அந்த ஸ்டார்ஸையும் ஹேண்டில் பண்றதுக்கு பெஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எப்படி வேணா போலாம். பட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் பிரான்ஸ் ஆர் தி வெரி பிக் ஃபேவரட்ஸ் டு வின் தி கப் அண்ட் ஆல். ஐ அக்ரி. லைக் பிரான்ஸோட ஃபார்வர்ட் லைன் வந்துட்டு மரண மாசா இருக்கு. இப்போ எம்பாப்பே, டெம்பேலே, பலண்டார் வின்னர், ஃபியூச்சர் பலண்டார் ஒலிசே இருக்காரு, செர்கி இருக்கான் சிட்டில இருந்து, செர்கி, துராம் இருக்கான். சோ எனக்கு என்ன மெயின் பிரச்சனைனா, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜிரூட் அண்ட் எம்பாப்பே அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஃபைனல்ஸ் தவிர வந்துட்டு ஒரு டார்கெட் மேல இருந்தா எம்பாப்பேக்கு ஆட கரெக்டா இருக்கும். இந்த வாட்டி எனக்கு என்னமோ எல்லாருமே அவங்க பெஸ்ட் பொசிஷன் லைட்டா வெளியாடுற மாதிரி இருக்கு. டெம்பேலே வந்து இப்போ ரைட்ல ஆடுறான், ஒலிசியா வந்து இப்போ 10 ஆடணும், லைக் அவன் பயன்ல ரைட் ஆடுவான். அதெல்லாம் கொஞ்சம் டூவே வேற இருக்கான். சோ ஐ ஃபீல் எம்பாப்பேவும் சோல் ஸ்ட்ரைக்கரா எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஃபார்வர்ட் லைன் கூட ஓகே, they have a lot of quality, but midfield அதுதான் பிரான்ஸோட ஒரு இது ஃபேக்ட். நான் இப்ப என்ன பார்த்தேன்னா, பிரான்ஸோட குரூப் ஸ்டேஜ் டீம் தான் இருக்கலையே வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான குரூப்னு சொல்றாங்க. பிகாஸ் அங்க வந்துட்டு செனிகலும் இருக்காங்க, நார்வேலும் இருக்காங்க. நார்வேல வந்துட்டு ஹாலண்ட் வந்துட்டு ஒரு வெறி கொண்டு தான் ஆடுவாரு இந்த வேர்ல்ட் கப். சோ பிரான்ஸ் என்னதான் ஐ கெஸ் பிரான்ஸ் கன்ஃபார்ம் குரூப் ஸ்டேஜ் தாண்டிடுவாங்க. பட் சர்ப்ரைசஸ் புல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரான்ஸோட மெயின் பிரச்சனையா அவங்களோட மிட்ஃபீல்ட் இந்த வாட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சவுதியில இருந்து காண்டியை கூட்டு வந்திருக்காங்க திரும்ப, எந்த அளவுக்கு ஆடுவாருன்னு தெரியல. சோமேனி இருக்கான், சோமேனி மட்ரிடுக்கு ஒரு டீசென்டான சீசன் தான். அது போக ஐ திங்க் ரோமால இருந்து கோனே தான் பேரு. வேர்ல்ட் கப்ல வின்னிங் மிட்ஃபீல்ட் இருக்கான்னு எனக்கு ராபியோ இருக்காரு ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை காலமாடா இது வந்துட்டு ஐபிஎல் மிச்சல் மார்க்ஸ் மாதிரி ரொம்ப காலமா ராபியோ ஆடிக்கிட்டு இருக்கா. அண்ட் அதுபோக ஃபுல் பேக்ஸுமே கொஞ்சம் எனக்கு வீக்கா இருக்கிற மாதிரி தான் தோணுதுடா. கூண்டே இருக்கான்,
அது போக டீனே ஹெர்னாண்டஸ் எல்லாம் எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல பெருசா. நான் பர்சனலா வந்துட்டு ஆக்சுவலி எந்த டீம் ஜெயிப்பாங்கன்னு யோசிக்கிறேன்னா, எனக்கு ஆசையா இருக்கு அர்ஜென்டினா ஜெயிச்சா நல்லா இருக்கும்ட்டு. பட் வந்துட்டு எனக்கு என்னவோ FIFA ஆசையா இருக்கிற நாடு தான் சொல்லிருப்பேன். ஆசையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. போர்ச்சுகல் சொல்லணும்னா இருக்கு. ஐ மீன் ரொனால்டோனாலேயே இல்ல. பட் அகைன் டு பி ஆனஸ்ட் இந்த தடவை போர்ச்சுகல்லேயே கொஞ்சம் நிறைய நல்ல பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இருக்காங்க. லைக் இந்த நான் பார்த்த வரைக்கும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. பட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு லெஜெண்டரி சீசன் வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்துட்டு அவருக்கு இருந்துச்சு. இப்ப நீ ரொனால்டோ வித்தவுட் ரொனால்டோ போர்ச்சுகல் இஸ் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் தான். ஏன்னா மிட்ஃபீல்ட்ல விட்டின்யா, ஜோ நெவஸ், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், ஐ திங்க் ஆர்கியூபிளி தே ஆர் தி பெஸ்ட் மிட்ஃபீல்ட் இன் தி வேர்ல்ட். I think அவங்களோட மெயின் இதுவே வாட்ஸ் ஹோல்டிங் தம் பேக் ஃப்ரம் வின்னிங் தி டோர்னமெண்ட் ரொனால்டோ தான். என்ன கேட்டா வந்துட்டு சொல்ல வருத்தமா தான் இருக்கு. ஆனா லைக் ஒரு ஃபார்மல் ரொனால்டோ ஃபேனா பார்த்தா லைக் நிறைய டோர்னமெண்ட்ல வந்து ரொனால்டோ லைக் தனியா ஆடி இருக்கான். மட்டமான டீம் எல்லாம் வச்சு மொராக்கோவுடைய இதுலயே வந்துட்டு ரொனால்டோக்கு 5 மேன் டிஃபென்ஸ் போடாம 7 மேன் டிஃபென்ஸ் எல்லாம் போட்டு அவர் கால்ல பால் கிடைச்சாலே ஒரு 4 பேர் 4 பக்கமா வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க அந்த மொராக்கோ மேட்ச். அது கரெக்டா. பட் ஆனா இப்போ ரொம்ப நேத்தி கூட நைஜீரியா கூட ஆடினாங்க. ரொனால்டோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப மட்டமா இருந்துச்சு. லைக் ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்லி வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் என்ன கேட்டாலுமே வந்துட்டு ரொனால்டோ அவரோட ரோலை வந்துட்டு கரெக்டா பண்ணாலே அந்த டீமுக்கு போதும். லைக் அவரோட ஈகோ வர்சஸ் ரொனால்டோஸ் ஈகோ வர்சஸ் போர்ச்சுகல் தான் ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி ஐ ஃபீல் அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்டார்டிங் மிட்ஃபீல்ட் வந்து பெஸ்ட் மிட்ஃபீல்ட் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸும் நல்லா இருக்கு, விங்கர்ஸும் இப்போ வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க. பட் என்ன கேட்டா மெயின் ஹோல் வந்துட்டு ரொனால்டோ சூப்பர் சபா என்ன கேட்டா வெரி ஹெல்ப்ஃபுல். கடைசி ஒரு 30 மினிட்ஸ்ல டிஃபென்ஸ் டயர்ட் ஆனோடனே வந்து ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு கடைசி கான்சிச்சுவேஷன்ல பெனல்டி அடிக்கணும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொனால்டோ வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் ரொனால்டோ எல்லா மேட்சுமே 90 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆடினானுங்கன்னா ஐ ஃபீல் ஏன்னா இதான் லைக் இப்ப ஜோன்ஸ் சொன்ன மாதிரி பார்த்தா போர்ச்சுகல் கப்படிக்கிறதுக்கான டைம்னா இதுதான் டைம். லைக் வந்துட்டு பக்காவான சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன பாயிண்ட்ல நான் வந்துட்டு என்ன எம்பசைஸ் பண்ண அகைன் நான் வந்துட்டு இத பயாஸ்டா தான் சொல்றேன். பட் அகைன் லைக் ஒரு சப்போர்ட்ல சொல்ல இப்போ மெஸ்ஸி வந்துட்டு லாஸ்ட் வேர்ல்ட் கப்போ இல்ல ஏன் மெஸ்ஸி வந்துட்டு இன்ன வரைக்கும் ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நான் 2022 வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா மேட்சஸ் பார்க்கும் போதே மெஸ்ஸியோடைய ஸ்டாமினா யூஸ் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கும். லைக் ஓடவே மாட்டாரு அவர் ஓடவே மாட்டாரு சுத்தமா. ஆனா அவர் கால்ல பால் கிடைச்சதுன்னா எப்படியோ அந்த கோலுக்கு ஒண்ணு அது வந்துட்டு அந்த அந்த ஷார்ட் ஆன் கோல் அந்த இதுவாதான் இருக்கும், இல்ல அந்த அசிஸ்ட் எல்லாம் பக்காவா பண்ணி ஃபீல்ட கரெக்டா படிச்சு ஆக்சுவலி ஆடின மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த கேமரா வேற அந்த இது பண்ணும் போதே நான் கொஞ்சம் மெஸ்ஸி பார்த்துட்டு இருந்தேன் பால் இல்லாத போதையோ. அப்போ வந்துட்டு ஃபீல்ட கரெக்டா படிச்சுட்டு கரெக்டா பால் கிடைச்சோடனே அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல யங் பிளேயர் ஐ கெஸ் ஆல்வரஸை வச்சிருந்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஆல்வரஸை கொண்டு வருவானுங்க. ஆல்வரஸ் வந்துட்டு லிட்டரலி இந்த சைடு டு அந்த சைடு வரைக்கும் ஓடிட்டு இருப்பாரு ஃபுல்லா கரெக்டா. அவரும் டிமரியாவும் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டிமரியா யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க எல்லாம் கரெக்டா வச்சு அழகா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மெஸ்ஸி கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் வந்துட்டு மென்டாலிட்டிலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 18 வந்துட்டு மாதிரி எப்பயுமே தொங்கி போய் சோர்ந்து போய் இருப்பார். லைக் எப்பயுமே நல்லா ஆடிடுவாரு, அது பிரச்சனை இல்லை. எஸ்பெஷலி ஆர்ஜென்டினா காட்டுறப்போ அந்த ஒரு வெறி இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப இதுவா தான் இருப்பான். ஆனா 22ல கோப்பா அமெரிக்கா போய் அடிச்சாங்க 20ல நினைக்கிறேன் 21ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு சுவிட்ச் அடிச்சு கேமராவோ அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு அந்த சுவிட்ச். நான் மெஸ்ஸி கிட்ட சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா மெஸ்ஸி கிட்ட பிடிக்காததே ஒரு ஒண்ணுதான் இருந்துச்சு, ஒரு வெறி இருக்காது. லைக் எப்பயுமே அவன் கிரெடிட்ஸ் டு லியோனல் ஸ்காலோனி. அவெல்லாம் வந்து அப்படியே அவனை பேஸ் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணுவான். லிட்டரலி மெஸ்ஸியை ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க. அந்த 16 பேரும் நின்று மெஸ்ஸிக்காக உயிரை கொடுத்து ஆடுவானுங்க. சும்மா மெஸ்ஸி எவனாச்சும் பார்த்தாலே நீங்க. அதுவே ரொனால்டோ வந்துட்டு லாஸ்ட் வேர்ல்ட் கப் வந்துட்டு உண்மையாலேயே வந்துட்டு ரொம்ப பாவப்பட்ட மாதிரி தான் வச்சிருந்தாங்க. லைக் அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப லேட்டா தான் உள்ள வருவாரு அவரு. லைக் அவர் ஏஜ் நான் சொன்னாருங்க, பட் ஸ்டில் முன்னாடியே வந்திருக்கணும் என்ன கேட்டா. கடைசியா அவரை கொண்டு வந்து அவரும் ட்ரை பண்ணுவாரு, பட் ஆனா ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டடி பண்ற பிளேயரோட ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயரு. லைக் வந்துட்டு பிளஸ் அந்த ஈகோ ஃபேக்டரும் கொஞ்சம் இருக்கு. அண்ட் அது போக வந்துட்டு எனக்கு போர்ச்சுகல் எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை, அவங்க மேனேஜர் வந்துட்டு ராபர்டோ மார்டினஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப மட்டமான மேனேஜர். ஒரு டிஃபென்ஸை வந்து அவனால ஆர்கனைஸே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெல்ஜியம் மேனேஜரா இருந்தாரு.
அண்ட் பெல்ஜியமோட கோல்டன் ஜெனரேஷன் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கேட்டா வந்துட்டு டெப்ராய்னா, லுக்காக்கு, கோர்ட்டுவா, ஹசார்ட் இவங்க எல்லாம் இருக்கிறப்போ வந்து ஒரு கப் கூட அடிக்கல. லைக் அது ஒரு கிரைம் ஆக்சுவலி. மார்டினஸ் வச்சிருக்க ஒரே காரணம் வந்துட்டு அவர் ரொனால்டோ எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு தான் எனக்கு கேட்டா. ஏன்னா சாண்டாஸ் ரொனால்டோ டிராப் பண்ணப்பே சாண்டாஸ் காரணமே ரொனால்டோ தான் ஆக்சுவலி. என்ன கேட்டா நீ போன வேர்ல்ட் கப்பே ரொனால்டோ ஐ மீன் மேனேஜருக்கும் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல, அதனாலதான் போனா. பட் ஐ ஃபீல் தட் என்ன ரொனால்டோ சீக்கிரமா கொண்டு வந்திருந்தா கூட போர்ச்சுகல் ஜெயிச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல அந்த மேட்ச். சோ அவங்க டீமாவே அவன் கரெக்டா யூஸ் பண்ணல யாரையுமே. என்னோட ஃபேவரட்ஸ்னா வின்னர்ஸ்னா ஸ்பெயின் சொல்லுவேன். எனக்கு என்ன இந்த வாட்டி ஐ திங்க் ஸ்பெயின் ஹேவ் அ பேங்கர் ஸ்குவாட். அப்ப யமால் சொல்லவே தேவை. ஐ திங்க் பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் சொல்லவே வருத்தமா இருக்கு ஒரு மட்ரிட் ஃபேனா. ஆனா பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் யமால். மிட்ஃபீல்ட்ல பெட்ரி, ராட்ரி, காவி, இவன் ஃபேபியன் ரூயிஸ், டானி ஆல்மோ ஸ்குவாட அடுக்கி வச்சிருக்கானுங்க. அத்தனை பேர் இருக்கானுங்க. அண்ட் டிஃபென்ஸுமே இந்த வாட்டி நல்லாதான் இருக்கு. ராயா வந்து தேர்ட் கீப்பரா இருக்கான்னா அங்க நினைச்சு பாரு. ஆமா, சோ அப்படி இருக்கிறப்போ ஸ்பெயினுக்கு இந்த வாட்டி ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு தோணுது. அண்ட் ஆக்சுவலி நான் ஸ்பெயின் தவிர இன்னொரு டீம் மிக்ஸ்குள்ள போடலாமான்னு யோசிக்கிறேன். அது இங்கிலாந்து. இங்கிலாந்து எனக்கு அந்த டீம் பிடிக்க முடியாது இங்கிலாந்து சுத்தமா. பட் ஐ ஃபீல் இந்த வாட்டி ஒரு சம ஸ்குவாட் வச்சிருக்காங்க இங்கிலாந்து. பேலன்ஸ் த்ரோ த டீம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபார் அ சேஞ்ச் இந்த வாட்டி ஒரு நல்ல டீம் எடுத்துட்டு மக்வயர் மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் அது போக ஐ ஃபீல் மக்வயர் இல்ல போர்டன் எடுக்கல எனக்கு. அதுவும் அவன் இப்படி எக்ஸ்பெக்டரா இருந்திருப்பான். சரி ஓகே, ஏற்கனவே சாக்கா இருக்கான். மேடுவேக்கு பதிலா மேபி போர்டன் எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஐ ஃபீல் கரண்ட் சீசன் மேடுவேக் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. பெட்டர் யா. சோ அதனால ராஷ்ஃபோர்ட் இருக்கான். ஐ ஃபீல் கேன் வந்து அகைன் பாலன் டோர் சீசன்ல இருக்கா இந்த வாட்டி. பெலிங்கம், ரைஸ் அண்ட் ஆண்டர்சன் நினைக்கிறேன். அவங்க மிட்ஃபீல்டும் டாப் 3 மிட்ஃபீல்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டீம் தான் சொல்லணும்னா என்ன ப்ரோ நீ வந்து என்ன சொன்ன? நான் ஆக்சுவலி பிரான்ஸ் தான் சொல்றேன். ஸ்பெயின், ஜோன்ஸ் வந்து போர்ச்சுகல்ல. நான் வந்துட்டு இல்ல கரெக்ட் தான். நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி. அதனால நான் கொஞ்சம் விசித்திரமா பிரேசில் அப்படின்னு. பிரேசில் நான் பிரேசில் சர்ப்ரைஸா இருக்கும். வேற செக்மெண்ட்ல வர பம்பலாக போற டீமா அவனுக்கு தான் தோணுது. அதான் சரி ஓகே, நான் வந்துட்டு ஒரு சேஃப் சைடுக்கா எய்தர் இங்கிலாந்து ஆர் போர்ச்சுகல்லே லைக் இங்கிலாந்து, போர்ச்சுகல், பிரேசில் 3 பேர் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு இங்கிலாந்து சொல்றேன். ஃபேவரட்ஸ் பாத்துறோம். டாப் ஸ்கோரர் போயிடலாமா? டாப் ஸ்கோரர் பிரெடிக்ஷன் யார்? ஃபர்ஸ்ட் எம்பாப்பே சொல்லுவேன். செகண்ட் வந்துட்டு இன்கேஸ் பிரேசில் ஃபம்பிள் பண்ணவில்லை என்றால் யுனிஷியஸ் ஜூனியர். அதுக்கப்புறம் வந்துட்டு லமின் யமால் ஆப்வியஸா இருப்பாரு. பரவாயில்ல, நெய்மார் ஜூனியர் தான் சொல்லிருக்காரு. நானும் செகண்ட் நெய்மாரே கடைசியா அவருடைய செலக்ஷனை பார்த்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் நானு. தலை என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நான் என்னடா ஆச்சு என்ன நடக்குதுன்ற மாதிரி ஐ திங்க் எம்பாப்பே நான் கண்டிப்பா அக்ரி. லைக் அவர் நிறைய வாய்ப்பு இருக்கு எம்பாப்பே அடிக்கிறதுக்கு திரும்ப டாப் ஸ்கோரரை. நான் வந்து ஹாரிகேன் இதுக்குள்ள வைப்பேன். ஏன்னா ஹாரிகேன் வந்துட்டு ஐ திங்க் இந்த வாட்டியும் நிறைய கோல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. போன வேர்ல்ட் கப் அவர் அவ்வளவு நல்லா ஆடல. இந்த வாட்டி ஐ ஃபீல் ஹாரிகேன் ஒரு இது இருக்கும்னு தோணுது. அது போக எனக்கு என்னமோ ஹாலண்ட் மாதிரி ஒரு லைட்டான ஒரு இது வருது. நார்வே ரொம்ப தூரம் போலனா கூட எனக்கு என்னமோ திடீர்னு ஒரு மேட்ச்ல ஒரு 4 கோல் போட்டு ஸ்டார்ட் பேட் பண்ணிடுவானோன்னு தோணுது. பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி நார்வே குரூப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹாரிகேன் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எம்பாப்பே. ஹாரிகேன் தான் எனக்கு ஜெயிப்பான்னு தோணுது. பட் டிஃபரெண்டா யோசிக்கிறோம்னா ஐ ஃபீல் தட் லவ்டாரோ மார்டினஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது. இல்லடா, நான் வந்துட்டு அர்ஜென்டினா ஜெர்சி போட்டா ஃபுட்பாலே தெரியாத மாதிரி இல்ல அர்ஜென்டினாக்கு ஐ மீன் அவன் தான் ஐ திங்க் மெஸ்ஸி எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. சோ அவன் தான் ஸ்ட்ரைக். அவனும் ஜூலியன் அல்வாரஸ் தான் ஸ்ட்ரைக்கா இருக்கும். ஐ திங்க் மெயின் ஸ்ட்ரைக்கரா லவ்டாரோ மார்டினஸ் தான் இருக்க போறான்னு நினைக்கிறேன். சோ அதை வச்சு நான் சொல்றேன் போன FIFA ஒழுங்கா ஆடல. நான் பார்த்தேன் அவர் ஆடினது. அவர் வந்துட்டு பெருசா எனக்கு ரேஜ் பேட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணீங்க மாதிரி. அர்ஜென்டினா சொல்ல போனா உண்மையிலேயே வந்துட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி. அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா ஃப்ரீ கிக்ஸ் அவன் தான் எடுப்பான். சோ பார்த்தா டிஃபெண்டர் தான் இருந்தான். பண்ற மாதிரி பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. அந்த லக்கி கோல் தான். பட் ஸ்டில் தான் நல்ல ரன். போட்டது ரொனால்டோ யார சொல்லியா?
சொல்ல ஆசையாதான் இருக்கு. ஆனா போர்ச்சுகல்லே ஐ டோன்ட் திங்க் ரொனால்டோ will be the top scorer. ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் போர்ச்சுகல் கிட்ட ஸ்கோர் பண்ண நினைக்கிறேன். அக்ரீட். கண்டிப்பா ஐ ஃபீல் ப்ரூனோ மைட் பி தி டாப் ஸ்கோரர். வேற ஏதாச்சும் பெரிய டீம் ஜெர்மனில யாரு காய் ஹாவர்ட்ஸ் இருக்கான். ஆனா அவன் டாப் ஸ்கோரர் அளவுக்கு வருவானான்னு தெரியல எனக்கும். பெல்ஜியம்ல டோக்கு சூப்பரா ஆடிட்டு இருக்கான்டா, ஜெரமி டோக்கு. டோக்கு ஆனா அவனும் டாப் ஸ்கோரர் வருவானா தெரியல. அசிஸ்ட் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லுக்காக்கு அவங்க ஸ்ட்ரைக்கர் வேற. அதுதான் லுக்காக்கு in 26 ஒரு ரேஜ் பேட் பிளேயர். லிட்டரலி எனக்கு வந்துட்டு இவன் அடங்குடும்டா அப்படின்னா நான் வந்துட்டு இது எமி மார்டினஸ் தான் சொல்லுவேன். அவன் ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியல, சொல்றால பாப்போம். பயங்கரமா போன சீசன் உண்மையிலே அவன் கோல் பிளே எல்லாம் செமையா பண்ண. கடைசியா அவன் தான் காப்பாத்தி தான் விட்டான். இருந்தாலும் அவன் வந்துட்டு ஏதோ ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர. அவன் வந்துட்டு இந்த பெனால்டில எல்லாம் மைண்ட் கேம்ஸ் ஆடிட்டு இருப்பான் உட்காந்துட்டு. ஏதோ அதுலயே விட்டுருவானுங்க 2-3 பேரு கோல வேற. சரியான கிளட்ச். அவன் இல்லனா மெஸ்ஸி கையில இருந்தானே நேரம் வேர்ல்ட் கப் இருந்திருக்காது. கோலமோனி அவன் வந்துட்டு அடிக்க போவான். இவன் அக்ஷய் மெஸ்ஸியோட பிஓவி காட்டுவானுங்க. டாப் ஸ்கோரர் முடிச்சிட்டு பெஸ்ட் பிளேயர் யாரு அடிப்பான்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? லமீன் யமால். யா சேம் யமால். நான் வந்துட்டு அகைன் எம்பாப்பேக்கு சொல்லுவேன். மேபி பெஸ்ட் பிளேயர் கொடுக்கலாம். இல்ல வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு போக்கில போனா நான் வந்துட்டு இங்கிலாந்துல வந்துட்டு எய்தர் ஹாரி கேன் ஆர் சாக்கா கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒலிசே கூட நல்ல வாய்ப்பு இருக்கு. பிரான்ஸ்ல வந்துட்டு அவன் சம ஃபார்ம்ல இருக்கான் இந்த சீசன். அண்ட் யா என் தலைவன் வினிசியஸ்க்கும் இதோட ஒரு பெட்டர் டைம் இல்ல பெஸ்ட் பிளேயரா ப்ரூவ் பண்ணணும்னா இதோட ப்ரூவ் பண்ணலாம். வினிசியஸ் பிரேசில் கரியர் இதோட முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இன்னொரு நேம் என்னன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸும் வாய்ப்பு இருக்கு. சோ அவன் இருக்கிற ஃபார்முக்கு போர்ச்சுகல்ல ஒரு லீடரா இருக்கான். சோ ஐ திங்க் அவனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ ஃபீல் பெலிங்கம் கூட நிறைய இந்த கிளட்ச் மொமெண்ட்ஸ்ல பெலிங்கம் எப்பயுமே ஸ்டெப் அப் பண்ணுவாரு. அதனால பெலிங்கம் கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அவன் அடிக்கிறதுக்கு. டார்க் ஹார்சஸ் எந்த டீம் வந்து அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா அடிக்க ஒரு லைக் அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஆஸ்திரேலியாடா டேய், நான் சொல்லுவேன்டா டேய், ஆஸ்திரேலியாடா ஃபர்ஸ்ட் டீம்டா. நான் இந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியா போன FIFA லிட்டரலி செமையா ஆடினானுங்க. நான் லிட்டரலி பார்த்துட்டு ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஆடுறீங்கன்ற லெவலுக்கு நான் வெளியாயிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியானா கிரிக்கெட் பயலுகடா அப்படின்னு. பட் உண்மையாயே அவனுங்க நாக் அவுட்லயோ குவார்டர் ஃபைனல்ஸ்லயோ தான் தோப்பானுங்க. அர்ஜென்டினாவோட தான். அதுவும் கடைசியில அந்த ஸ்கேர் பண்ணுவோம் பாரு, கடைசியில மிஸ் பண்ணிடுவான். அவன் பேர் மறந்துருந்தானு டிரா இருக்கும் கடைசி மினிட்ல. ஆஸ்திரேலியா வந்துட்டு செம்ம கேப்பபிலிட்டி இருக்கு அவனுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அர்ஜென்டினா வந்துட்டு ஒரு பவர் ஹவுஸ் டீம். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கே அவனுக்கு அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுத்தானுங்க. ஒன்னும் சாதாரணமாலாம் ஜெயிக்கல அர்ஜென்டினா அவனுங்க கிட்ட. சோ நான் வந்துட்டு ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவை சீரியஸா ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்துட்டு டர்க்கி சொல்லலான்னு இருக்கேன் இந்த வாட்டி. ஐ ஃபீல் டர்க்கிக்கு ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க. மட்ரிடோட ஆர்டா குலர் இருக்காரு, அது போக யில்டிஸ் இருக்கான். ஆனா ஒரு டோர்னமெண்ட்லயே டர்க்கி தான் டார்க் ஹார்சஸ் சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ணாம குரூப் ஸ்டேஜ் வெளியே போயிடுவாங்க. அவங்க குரூப் கூட இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியான குரூப் தான் நினைக்கிறேன். டர்க்கி வந்து ஆமா ஆக்சுவலி டர்க்கி குரூப் டி ல இருக்கானுங்க. USA, பராகுவே, டர்க்கி, ஆஸ்திரேலியா. அவனுக்கு இது ஆஸ்திரேலியா ஒரே குரூப்ல இருக்காங்களா? டர்க்கி, ஆஸ்திரேலியா, US. ஆக்சுவலி US கூட போன சீசன் வந்துட்டு டீசென்ட்டா ஆடினானுங்க போன வேர்ல்ட் கப். லைக் வந்துட்டு அவனுக்கு வேற இந்த இட்ஸ் நாட் ஃபுட்பால் இட்ஸ் கால் சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு டீம். பராகுவே ஆக்சுவலி வந்துட்டு நல்லாதான் ஒரு டீம் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். எனக்கு இவங்க டார்க் ஹார்சஸ் சொல்ல முடியுமான்னு தெரியல. எனக்கு ஏசியன் டீம்ஸ் கொஞ்சம் லைக் இவங்க ஜப்பானும் சரி சவுத் கொரியாவும் சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரன் இருக்குங்கிற மாதிரி தோணுது. அது இல்லாம இன்னொன்னு ஆக்சுவலி நான் என்னன்னா செக் ரிபப்ளிக் அந்த டீமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நல்ல ஸ்ட்ரீக்ல இருக்காங்க அவனுங்க. இன்டர்நேஷனல் வைஸ் பார்த்தோம்னா டென்மார்க் அவங்களால கூட ரீசெண்டா அடிச்சிருக்கானுங்க. ஐ மீன் 3 டீம் சொல்றேன், ஜப்பானா சவுத் கொரியா அண்ட் செக் ரிபப்ளிக். இவங்க 3ல யாராச்சும். அண்ட் யா எனக்கு மோஸ்ட் டீம்ஸ்லயுமே வந்துட்டு மெக்சிகோ அண்ட் கனடா 2 டீம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. US மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல இந்த வாட்டி. பட் ஐ ஃபீல் மெக்சிகோ அண்ட் கனடா, மெக்சிகோ அட்லீஸ்ட் தேவ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. சுக்கி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு உண்மையிலேயே ஜப்பானையும் சவுத் கொரியாவையும் தான் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி
அந்த ஒரு இது வேற காட்டினானுங்க, அந்த சன்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் FIFA போட்டோவும் அந்த லாஸ்ட் FIFA போட்டோ, அதுல சிரிச்சுட்டு ஒரு மாதிரி முடி வச்சுட்டு இருப்பான், இது வந்துட்டு அப்படியே சிரிக்காம I played this games before அப்படின்னு சொல்லிட்டு மீம் போட்டு இருந்தானுங்க இந்த ஸ்குவிட் கேம். ஜப்பான், எனக்கு ஜப்பான் வந்துட்டு குவார்டர் ஃபைனல் போனா கூட குஷி தான். ஆக்சுவலி எனக்கு ஈவன் ஸ்காட்லாண்டும் சொல்லுவேன், ஏன்னா ஸ்காட்லாந்து வந்து தலைவர் மெக்டாமினே இருக்கான். எனக்கு இந்த ஒன் மேன் டீம்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். எப்போ முன்னாடி எல்லாம் வேல்ஸுக்கு வந்து பேல் இருப்பான், சிங்கிள் ஹேண்டடா டீம் எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஸ்காட்லாண்ட் அண்ட் மெக்டாமினேவும் அவங்க ஜெர்னியும் நான் இந்த வாட்டி ஒரு ஹோப் வச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு the most disappointing team ஃபர்ஸ்ட் முடிச்சு டீம் அண்ட் பிளேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டீமை முடிச்சிடலாம். ஐ திங்க் நிறைய பேர் எனக்கு பிரேசில் தான் நான் சொல்றேன். இதுக்கும் போர்ச்சுகல் தான் சொல்லலாம்னு இருக்கேன். இதுக்கும் அப்படி வர இப்படி வர ஆக்சுவலி நானும் இந்த டீம் தான் யோசிச்சிருந்தேன். பட் பிரேசில் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஐ ஃபீல் பிரேசில் வந்துட்டு காவு வாங்குற மெயின் ரீசன் என்ன கேட்டா, நெய்மார் மேல ரொம்ப நம்பினாங்கன்னா அவங்க டோர்னமெண்ட் ஓத்துரும் மொத்தமா. ஏன்னா நெய்மார் வந்து லைக் 2026 லைக் நெய்மாரோட எடிட் எல்லாம் போட்டு பார்க்கலாம், இட்ஸ் ஓகே. பட் இன் பிக் 2026 நெய்மாரை நம்பி டீம் எடுக்கிறானா நீ வந்துட்டு சுத்தமா வாய்ப்பு இல்லை. அண்ட் மோர் ஓவர் நெய்மாரை தூக்கி வெளியே வச்சுட்டா கூட பிரேசிலோட ஸ்குவாட் அவ்வளவு நல்ல ஸ்குவாட்லாம் இல்ல. வினி வந்துட்டு மட்ரிட் ஃபேன் தான், ஆனா வினி வந்துட்டு பிரேசிலுக்கு ரொம்ப மட்டமா ஆடுவான், மட்ரிடுக்கு வேற லெவல்ல ஆடுவான். ஜாப் பண்றவங்க எடுத்துட்டு வரல. அது போக அவனுங்க டிஃபென்ஸ் சென்டர் பேக் 2 பேர் நல்லா இருக்கானுங்க, மார்க்கினியாஸ் அண்ட் கேப்ரியல் இருக்கான். ஆனா ஃபுல் பேக்ஸ் வந்து அலெக்சாண்ட்ரோஸ் 2017 ஃபுல் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கிளட்ச் பிளேயர் கிடையாது. அது ஒரு அண்ட் மிட்ஃபீல்ட்ல வந்து அங்கு காசிமீரோ இருக்காரு. ஆனா ஒரு நாள் எவரோ ஐ மீன் இப்போ மேடியோ கடைசியா நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இப்போ எவரோ ஓட முடியும், வேர்ல்ட் கப் ஃபுல்லா தாக்கு முடிப்பாரா? அண்ட் ப்ரூனோ கிமேரஸும் அவனும் ஓகே தான். என்ன கேட்டா பிரேசில் ஆர் இன் ஃபார் அ ஷாக் தான் எனக்கு தோணுது. குரூப் விட்டு வெளியே வந்துருவாங்க கண்டிப்பா. பட் அவங்க குரூப்ல இதுக்கே மொரோக்கோ இருக்காங்க. சோ அது ஒரு டஃப் மேட்சா தான் இருக்கும். மொரோக்கோ மிஸ் பண்ணிட்டு வந்தா எனக்கு தோணுது மொரோக்கோ நோ லாங்கர் டார்க் ஹார்ஸ் சொல்ல முடியாது அந்த மாதிரி. பட் யா ஐ திங்க் பிரேசில் கிட்ட ஒரு இதுனா தே ஹேவ் a good manager. ஆன்செலோட்டி வந்து டோர்னமெண்ட்ல பக்காவா மேனேஜ் பண்ணுவாரு. லைக் அதுவும் அந்த ரொம்ப டாக்டிக்கலா போகாம கரெக்டா எதை எங்க வைக்கணுமோ வச்சு மேனேஜ் பண்ணுவார். ஸோ ஐ ஃபீல் ஆன்செலோட்டி இஸ் ஹோப் தேர். பட் அவங்க ஸ்குவாட் வைஸ் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு பிரேசில் மேல பெருசா ஹோப் இல்ல. நானும் ஆக்சுவலி பிரேசில் தான் சொல்லணும்னு இருந்தேன். லைக் ஆப்வியஸ்லி ஏன்னா அவங்க நெய்மார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க கேரளால இருந்து எடிட்ஸ்லாம் பாக்குறப்ப எனக்கு புரியுது. இருந்தாலும் அவனால அனௌன்ஸ் பண்றாங்க வேர்ல்ட் கப் ஸ்குவாட், அடுத்த நாள் இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஆடுவானே கூட தெரியல. ஐ திங்க் ஆடினாலும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு அந்த ஸ்ட்ராங்கா இந்த போய் போடுது தலைய வந்து சிஎஸ்கேல சும்மா வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி நெய்மார சும்மா. ஆனா வந்துட்டு ஒரு இது வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நெய்மார்ட்ட ஒரு ஸ்டில் அந்த ஒரு நெய்மார் மேஜிக் அது வந்துட்டு எனக்கு என்னமோ ஒரு ஸ்மால் ஹோப் இருக்கு. ஏன்னா அது போனது ரீசன் நெய்மார் தான். ஏன்னா கடைசி எக்ஸ்ட்ரா மினிட்ல சும்மா அப்படி இப்படி போட்டு ஒரு கோல் அடிச்சு நெய்மாரோட குவாலிட்டிஸ் லைக் தனியா அவன் கேம கொண்டு போக முடியும். பட் 2026ல அவனால அந்த இன்ஜுரி எல்லாம் வச்சு எனக்கு அதேதான் ரொனால்டோ சொன்னா அதேதான் ஒரு லாஸ்ட் 20-30 மினிட்ஸ்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் ரொனால்டோக்கு ஃபிட்னஸ் இருக்கு, நெய்மாருக்கு அதுவுமே இல்ல. இப்போ நெய்மாரை நம்பி ஒரு கேம்ல இறக்குறேன்னா ஒரு சப்ஸ்டிடியூட்டா விலி ஃபினிஷ் த கேம். அது ஒரு ரங்கன் தாத்தா ஐ மீன் அந்த இந்த தாத்தா மாதிரி யாராவது தாத்தா இருந்து நெய்மார் சும்மா ஓடட்டா அது நல்லாதான் இருக்கும். ஐ ஃபீல் ஹி நீட்ஸ் இட் டெஸ்பரேட்லி. பட் என்ன கேட்டா நெய்மார் வந்து டைம் டு ராப் இட் அப். பிரேசிலுமே கஷ்டம் தான், குவார்டர் ஃபைனல்ஸே வருவாங்களான்னு எனக்கு டவுட் ஆகுது. ஆக்சுவலா ஜெர்மனி கூட சொல்ல வேண்டாம், டீம் டிசப்பாயிண்ட் என்ன கேட்டா. எனக்கு பார்த்த வரைக்கும் பெருசா இந்த பிளேயர்ஸ் லைக் நான் வந்து பெருசா ஃபாலோ பண்ணல. சோ அதனால அது என்ன எப்படி இருப்பானுங்க டீம் என்ன இதுன்னு பெருசா எனக்கு தெரியல. சோ மேபி ஜெர்மனி ஃபம்பிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. ஆனா கன்ஃபார்ம் குரூப் தாண்டிடுவாங்க. ஏன்னா ஜெர்மனியோடைய குரூப் வந்துட்டு ஒரு மட்டமான குரூப்பா தான் இருக்கு இப்போதைக்கு. எனக்கு வேற டீம்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகும்னு தோணுதுன்னா ஒன்னு ஆக்சுவலி எனக்கு குரோஷியா ஏதோ டிசப்பாயிண்ட் பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க இத்தனை வருஷமா அவ்வளவு தூரம் வந்ததே எவ்வளவு ரொம்ப பெரிய விஷயம். இப்பயும் இதுக்கப்புறம் வயசான மாட்ரிச்ச வச்சுக்கிட்டு ஐ மீன் நாம சொல்ற மாதிரி நெய்மார் ரொனால்டோ சொல்ற மாதிரி மாட்ரிச் இஸ் ஸ்டில் கேப்பபிள் ஈவன் இந்த ஏஜ். அவன் செம்மையா ஆடிட்டு இருக்கான். ஹி இஸ் ஃபிட் டு பி இன் 11. சோ அதனால இன்னமும் குரோஷியா எனக்கு தெரியல அவங்க அவ்வளவு தூரம்.
போன 2 வாட்டி பண்ண ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேற அவனுக்கு செமி ஃபைனல்லாம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ இந்த வாட்டி அவனுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பரவாயில்லடா, போய் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் 2 டீம் வச்சிருக்கேன் அண்டர் டிசப்பாயிண்டிங்ல. ஒன்னு வந்து நெதர்லாண்ட்ஸ். ஐ ஃபீல் நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு போன வாட்டி வந்த அளவுக்குலாம் வர வாய்ப்பே இல்லை. அண்ட் வந்துட்டு மேனேஜரும் ரொம்ப அவுடேட்டடான ரோனால்டு கூமன் பார்சிலோனா ஃபேன்ஸுக்கு தெரியும், ரொம்ப அவுடேட்டட் மேனேஜரை வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. அண்ட் இன்னொரு ஷாக் வந்துட்டு நான் அர்ஜென்டினா சொல்லலான்னு இருக்கேன் இந்த வாட்டி வந்துட்டு. ஐ ஃபீல் லைக் a lot of people அர்ஜென்டினா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் 4 years பேக் மெஸ்ஸி வேற ஃபார்ம்ல, மெஸ்ஸி இன்னுமே சம ஃபார்ம்ல தான் இருக்காரு, அது இல்லைன்னு. பட் மெஸ்ஸி ஃப்ரம் 4 years பேக் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அது போக அவங்க ரெஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் பார்த்தோம்னா எல்லா பெருசா மாறவே இல்லை. ஸ்குவாட் வந்துட்டு அதே ஸ்குவாட் தான் ஆடுறாங்க. இப்போ ஓட்டமெண்டி வந்து 38 years old ஆயிடுச்சு, அவன் இன்னும் ஸ்டார்டிங் சென்டர் பேக்கா இருக்கான். அண்ட் ஐ ஃபீல் லாஸ்ட் இயர் அர்ஜென்டினாக்கு வந்து லாட் ஆஃப் திங்ஸ் லைக் ஃபெல் இன் பிளேஸ். லைக் கொஞ்சம் லெவல் ஆஃப் லக்கும் இருந்துச்சு. லைக் பெனால்டிஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் நான் சொல்ல, லைக் பெனால்டிஸ் எல்லாமே கரெக்டான கால்ஸ் தான். பட் அது போக நிறைய லக்கி பவுன்சர்ஸ் அங்கே இங்கே வந்துட்டு அந்த அல்வாரெஸ் கோல் அகேன்ஸ்ட் குரோவேஷியா ஞாபகம் இருக்கு. அது போக அந்த மாதிரி சில நிறைய லக்கும் அர்ஜென்டினா ஃபேவர் பண்ணுச்சு. அது எல்லாமே மெஸ்ஸிக்கு அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு போன வாட்டி. சோ ஐ ஃபீல் அந்த ஸ்குவாட் கொஞ்சம் அவுட் ரன் தேர் இதுன்னு தான் தோணுது எனக்கு. சோ எனக்கு என்னமோ குவார்டர்ஸ் வரைக்கும் வருவாங்கன்னு தோணுது. ஐ மீன் ஆசை இருக்குதான் வின் பண்ண நல்லா இருக்கும்னு. பட் நீ சொன்ன மாதிரி அந்த டிஃபென்ஸ் அங்க ரொம்ப இதுவா இருக்கு. ஐ மீன் அட்டாக் ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னா. ஐ மீன் நீ மெஸ்ஸி ஓகே விட்டுரு, பட் ஜூலியன் ஆல்வர்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். லவுட்டாரோ மார்டினஸும் அந்த கடைசி 4 வருஷத்துல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். ஐ மீன் அண்ணன் எனக்கு இது வரைக்கும் ஆடினது இல்ல, பட் ஸ்டில் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். அப்புறம் இப்ப ஆக்சுவலி எனக்கு அண்டர்ரேட்டடா இந்த சிமியோன், அவனோட பையன் சூப்பரா ஆடிட்டு இருக்கான், உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கான். லைக் அட்லெட்டிகோக்கும் சரி, அவன் அந்த பேஷனோட ஆடுறான். ஸோ ஐ திங்க் எனக்கு அட்லெட்டிகா ஏன் டிசப்பாயின்மெண்டா இருக்க மாட்டாங்கன்னு தோணுதுன்னா, அந்த ஒரு டீமா ஒரு அப்படி ஆடுவானுங்க அந்த இது வந்துச்சுன்னா. அதனாலதான் எனக்கு பஞ்ச போது ஏறிட்டுங்கிற மாதிரி இருக்கு. அது அக்ரி. அந்த வெரி அந்த டாக் இஸ் தேர் தி டாக் இன் ஸ்டில் டி மரியா ஒரு மிஸ்ஸா இருக்கும் தான் தோணுது. பிகாஸ் வந்துட்டு அவரு லாஸ்ட் வேர்ல்ட் கப் வேற லெவல்ல ஆடினாப்ல, செமையா தெரிஞ்சுது அவருக்கு அவ்வளவு டயர்டா. அர்ஜென்டினாக்கு கிளட்ச் பிளேயர்னா ஏஞ்சல் டி மரியா தான். நான் எவ்வளவு பேர் மெஸ்ஸி ஃபேன், பட் ஸ்டில் அர்ஜென்டினாக்கு நம்பர் 1 கிளட்ச் பிளேயர்னா ஏஞ்சல் டி மரியா. அதுக்கப்புறம் தான் மெஸ்ஸி வரும். குவார்டர் ஃபைனல்ஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க போர்ச்சுகல் வெர்சஸ் அர்ஜென்டினா. வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. யாரா இவருக்கு யாராச்சும் சோக் பண்ணி நடக்கிறது. பட் டிசப்பாயிண்டிங் பிளேயரும் பாத்திரலாம். யார ஐ திங்க் அது ஸ்டார்ட் வித் நெய்மார். ஏற்கனவே சொன்னதுதான், நிறைய சொல்லிட்டேன். நெய்மாரை ஸ்கிப் பண்ணிட்டு யாராச்சும் ஹைப் ரொம்ப ஹைப்போட வராங்களா இந்த டோர்னமெண்ட்டுக்கு? சாக்கா எனக்கு தெரியல. அவங்க வந்து முதல் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ சாக்கா ஆர்சனல் ஃபேன்ஸ் அவனுக்கு கொடுக்குற ஹைப்புக்கு வந்து அவன் வந்து கண்டிப்பா அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல. ஐ மீன் ஹீஸ் அ குட் பிளேயர், அதெல்லாம் ஒரு டவுட்டே கிடையாது. பட் ப்ரோ மெஸ்ஸி அளவுக்கு மெஸ்ஸியோட நல்லா இருக்காரு ப்ரோங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நான் டெம்பலே சொல்லலாம்னு இருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா அவன் ஏன் டிசப்பாயிண்டிங், ஆப்வியஸ்லி இது வரைக்கும் பிரான்ஸுக்கு பெருசா டெம்பலே ஆடினது இல்ல. பட் பாலன் டோர் வின்னரா உள்ள வராரு. ஐ ஃபீல் அவர் ரோல் கொஞ்சம் டீம்ல மாறி இருக்கு. அண்ட் எம்பாப்பே இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எம்பாப்பே நல்லா ஆடிடுவான், எம்பாப்பே சுத்தி நல்லா ஆடுறவங்க ஒரு டவுட் தான் எப்பயுமே. அண்ட் போன வருஷம் ஃபைனல்லயே வந்து 30 மினிட்ஸ் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெம்பலைய. ஐ ஃபீல் டெம்பலே கிட்ட எதிர்பார்க்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவன் இன்னொரு பாலன் டோர் சீசன் போடணும்னா அந்த லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டா தெரியும். டெம்பலே will be a disappointment this World Cup. வினிசியஸ் கொஞ்சம் வரதா இருக்கு. ஐயோ சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லல. ஸ்பெயினுடைய ஸ்குவாட்லயும் வந்துட்டு யாரோ அந்த டாப் இது யமால் எனக்கு தெரியல. யமால் உண்மையிலேயே செமையா ஆடுறாரு. பட் பெட்ரி ராட்ரி எல்லாம் வந்துட்டு என்ன தெரியல, அவனுங்க உண்மையிலேயே செமையா ஆடிட்டு இருக்கானுங்க. பட் அந்த 3 பேரும் பக்காவா ஆடினா சூப்பரா இருக்கும். யாராச்சும் ஃபம்பிள் ஆயிட்டாங்கன்னா இந்த வருஷம் யாருக்கும் ஹைப் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேயர் இருக்கு, மெஸ்ஸியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸிக்கு ஆக்சுவலி இப்போ பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்ல. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடிடுவாங்க. அவர் ஒரு மாதிரி சில்லா ஆடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமா ஆடுற வாய்ப்பும் இருக்கு. ரொனால்டோ மேல இருக்க பிரஷர் வந்துட்டு மெஸ்ஸிக்கு பிரஷர் கம்மியா தான் இருக்கும் ஆப்வியஸா. பிகாஸ் இப்போ ஏன்னா ஆல்ரெடி ரீச் தான். இல்ல நீ லாஸ்ட் வேர்ல்ட் கப்பே பார்த்தா மெஸ்ஸி மேல இல்ல லாஸ்ட் வேர்ல்ட் கப்லாம் எடுத்தனா மெஸ்ஸி மேல தான் அதிகமா பிரஷர். இல்லடா மெஸ்ஸி மேல பிரஷர் இருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு அவர் கேம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவர் மோர் ஓவர் ஆஃப் த பிளே மேக்கர் மாதிரியோ ஃபைனல் ஷாட் எடுக்கிற பிளேயரா நான் மெஸ்ஸியை பார்க்கல.
ரொனால்டோன்னு பார்க்கும் போதே அந்த ஃபைனல் ஷாட்டும் அவர் தான் எடுக்கிற மாதிரியும் அந்த பிளேயும் அவர் பண்ற மாதிரியும் அது அப்படி இருந்துச்சு. இப்பெல்லாம் ஃபைனல் ஷாட் மட்டும் தான் எடுக்கிற ரொனால்டோ வந்துட்டு அட்லீஸ்ட் லாஸ்ட் போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அதனால இல்ல நான் பார்க்கும் போதே லைக் என்னுடைய நாலேஜ் வச்சு பார்க்கும் போது எனக்கு வந்துட்டு ரொனால்டோ மேல பிரஷர் வந்துட்டு ஒரு மேட்சா பார்க்கும் போதே வந்துட்டு ஹெவியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். எப்படி சொல்றாருன்னா மெஸ்ஸி ஐ ஃபீல் வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப்ஸ் தம் டு ஸ்கோர். அதனால வந்துட்டு இட் ஃபீல்ஸ் லைக் மெஸ்ஸி மேல அவ்வளவு ஸ்பாட்லைட் இல்ல. ஐ ஃபீல் ரொனால்டோ வாண்ட்ஸ் டு டு தி ஃபைனல் ஷாட். ரொனால்டோ வந்துட்டு அவன் தான் அடிக்கணும்னு இருக்கான். அதனால அது வேற பிரச்சனை. நான் சும்மா ஒரு வன்மத்துக்கு லவுட்டரா மார்டினஸ் சொல்லி விடுறேன். டிசப்பாயிண்டிங் பிளேயர் இல்லையா? பெஸ்ட் யங்ஸ்டர் நினைக்கிறேன் அடுத்தது. யங் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாராச்சிருக்காங்களா? யமால் தான்டா, அவனே யங் பிளேயர் தான்டா. யமால் கிடையாது, அவன் பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் அவன் தான். யமால் கிடையாது மச்சான். ஆக்சுவலி ஒருத்தன் நான் சொல்லான்றதெல்லாம் ஜெர்மனில அவன் ஆட்லான்னு நினைக்கிறேன். இப்ப பயனுக்கு கால், அவன் பேர் என்ன மறந்து கால். ஆக்சுவலி ஒலிசேவை பிளேயர் தான், பட் அவனும் கவுண்ட் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா இவன் டர்க்கில இல்டிஸ்ன்னு ஒரு பிளேயர் இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க இந்த வாட்டி. யுவென்டஸ் கார்ற வந்து ஆக்சுவலி நான் இட்டாலியில போனப்போ வந்துட்டு ஒரு பார்ல உட்காந்து மட்ரிட் யுவென்டஸ் மேட்ச் போட்டுறாங்க பாத்துட்டு இருங்க. அப்போ நான் வந்துட்டு யூலர் எல்லாம் ஒரு பெரிய பிளேயர் பா அப்படின்னு நான் சும்மா பேசியிருந்தேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இல்டிஸ்க்கு தான் பயங்கரமா ஃபேன் இருந்துச்சாங்க யூலரோட. அப்புறம் தான் நான் இல்டிஸ பத்தி பார்க்க ஆரம்பிச்சு, ஓ உண்மையாலே ஒரு பெரிய பிளேயர் தான் போல. பிரேசில்ல ரயான் என்ரிகோ மாறிட்டேன். என்ரிகோ இந்த வாட்டி அவரு கரெக்டான ரோல் இருந்துச்சுன்னா he has the potential to light up the tournament. என்ன கேட்டா லெவல் பொட்டன்ஷியல் இருக்கு. யோனவெஸும் வந்து இந்த வாட்டி ஒரு ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் நமக்கு நிறைய சின்ன சின்ன டீம்ஸ் நிறைய பேர் இருப்பானுங்க, நமக்கு தெரியல பெருசா. மேட்ச் பார்க்க நமக்கும் ஒரு ஐடியா. முன்னாடியாச்சும் கம்மி டீம்ஸ் இருக்கும், ஏதாச்சும் ஓரளவுக்கு தெரியும். இப்ப நிறைய இருக்காங்க, அதனால கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் டைம் போர்ச்சுகல்ல வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஹாட்ரிக் கோல் அடிச்சான், கொன்காலோ ராமோஸ். அவன் வந்துட்டு ஹாட்ரிக் கோல் அடிச்சான். அதுக்கப்புறம் அவனை மொராக்கோல விட்டானுங்க, நமக்கே தெரியும். இவங்க அர்ஜென்டினா நியூகோ பாஸ் இந்த வாட்டி ஒரு நல்ல டோர்னமெண்ட் இருக்கு, வாய்ப்பு. கோமோ எஃப்சிக்கு வந்து ஒரு நல்ல டோர்னமெண்ட் போட்டு வந்திருக்காரு சரியால. ஐ ஃபீல் நியூகோ பாஸ் மெஸ்ஸி ஆடலனா நியூகோ பாஸுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்களும் வேற ஏதாச்சும் யங்ஸ்டர்ஸ் இந்த த்ரூ தி டோர்னமெண்ட் சொல்றோம் கைஸ். இந்த கான்ட்ரோவர்ஷியல் ஒபினியன், ஹாட் டேக்ஸ். ஜப்பான் எடிங் தி வேர்ல்ட் கப். ஜப்பான் எடிங் தி வேர்ல்ட் கப். ஓகே ஓகே, ஐதர் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். போர்ச்சுகல் வித் ரொனால்டோ இஸ் a better team. போர்ச்சுகல் வித்அவுட் ரொனால்டோ இஸ் a better team. நெய்மார் won't score a goal this world cup ன்னு தோணுது. நெய்மார் won't start a match நான் சொல்றேன். ஏசியா not going more than quarter finals. I think அவன் குவார்டர் ஃபைனல் வரதே எனக்கு பெரிய தோணுது. ரவுண்ட் ஆஃப் 16 ஓட பேக்கப் பண்றவாங்க நினைக்கிறேன். US getting knocked out in the group stage. ஓ மஜமா இருக்கும். சுவிட்சர்லாந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா போவாங்கன்னு தோணுது. நல்ல டீம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி போன சீசனே ரீசெண்டா ஆடினாங்க. இந்த தடவை குரூப் ரொம்ப ஈஸி. பாஸ்னியா, கனடா, சுவிட்சர்லாந்து, கத்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆனுங்க குரூப் தாண்டிடுவாங்கன்னு தான் தோணுது. குரூப் தாண்டிடுவாங்க கண்டிப்பா. மைட் புல் ஆஃப் சர்ப்ரைஸ், சுவிட்சர்லாந்து மைட் புல் ஆஃப் சர்ப்ரைஸ்னு எனக்கு தோணுது. இருக்கலையே வந்துட்டு கான்ட்ரோவர்ஷியலான ஒப்பீனியன்னா வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் யூஎஸ்ல ஹோஸ்ட் பண்றதுதான் என்ன கேட்டா. ஏதோ யூஎஸ்ல ஹோஸ்ட் பண்றது கூட சரி, அவனுங்க செட் பண்ற பிரைஸ் எல்லாம் அவனுங்க செட் பண்ற ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இப்போ ஆப்பிரிக்காஸ் பெஸ்ட் சொமாலியாவோட பெஸ்ட் ரெஃபரி வந்துட்டு ரூல் அவுட் ஆயிட்டாரு. தென் நிறைய பிளேயர்ஸ் வேர் அண்டர் தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் விசா அண்ட் ஃபைனலா லாஸ்ட் மொமெண்ட்ல தான் அவங்களுக்குலாம் விசா லைக் அந்த லிட்டரலி காமிச்சாங்க. ஸ்பெயின் டீம் வந்து யூஎஸ்ல இறங்குனதுக்கும் செனகல் டீம் வந்து இறங்குனதுக்கும் இப்படி டிஃபரன்ஸ் இன் அந்த செக் செக்யூரிட்டி செக்னு காமிச்சாங்க பாரு, அங்கேயே தெரிஞ்சிருச்சு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இது பெரிய மார்க்கெட்டிங் தான். ட்ரம்ப் வந்து சும்மா ஹை காமிச்சு பேசிக்கலி இது நடந்துச்சு இல்லடா அந்த கிளப் வேர்ல்ட் கப் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஈவெண்டா தான் நடத்திட்டு இருக்கானுங்க. இதுதான் ஃபுட்பால் ஆக்சுவலி சொல்ல போனா லைக் ஃபேன்ஸ்க்காக தான், ஃபேன்ஸா நடத்துறது ஃபேன்ஸ்க்காக தான், லைக் உயிரை கொடுத்து போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸுக்கு இவ்வளோ பிரைஸ்னா லைக் ரிச் ஃபேன்ஸ் மட்டும் தான் இப்ப பார்க்க முடியும்ன்ற ஒரு இது வந்துச்சு. இட்ஸ் நாட் ஃபார் த பீப்புள்ங்கிற மாதிரி இருக்கு. ஐ மீன் கட்டார்ல கூட போன வாட்டி நடந்தப்போ நிறைய பேருக்கு நிறைய கிரிட்டிசிசம் வச்சாங்க. ஆப்வியஸ்லி அந்த ஹியூமன் ரைட்ஸ் கிரிட்டிசிசம்லாம் ரொம்ப வேலிடான கிரிட்டிசிசம் தான், அது எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆக்சுவல் டோர்னமெண்ட் வைஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த டிக்கெட் பிரைசஸ் வெரி சீப்.
அண்ட் நிறைய ஃப்ரீ மெட்ரோ வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கெட்டிங் ஸ்டேடியம் வாஸ் ஈஸி. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரே நாள்ல வந்து 4 மேட்ச் எல்லாம் பார்த்தாங்க. டிக்கெட்ஸ் அவ்வளவு சீப்பா இருந்துச்சு. பட் இந்த வாட்டி லிட்டரலா அந்த பிசினஸ் மென் லைக் ரொம்ப கான்டாக்ட் இருக்கணும், அது போக ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு டிக்கெட்ஸ் எல்லாம். இல்ல டிக்கெட் எல்லாம் பெருசா விற்க கூடாது, எம்டி ஸ்டாண்ட்ஸா இருக்கணும், அவங்களுக்கு அப்படியே மூஞ்சில படிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா காசு இருக்குடா அவனுங்களுக்கு கிட்ட. பிரான்ஸ் ஓன் மேக் டாப் 4ன்னு தோணுது. லைக் குவார்டர்ஸ்ல அவுட் ஆவாங்கன்னு ஏதோ ஒரு தெரியல, எதுனாலன்னு எனக்கு தெரியல. இங்கிலாந்து பை ஃபைனலி பிரிங்கிங் தி கப் ஹோம் டா. வாங்கிட்டதா கையிலே படிக்க முடியாது. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன். ஆர்சிபி, ஐபிஎல், ஆர்சனல் பிரீமியர் லீக், இங்கிலாந்து வேர்ல்ட் கப், நிக்ஸ் இங்கிலாந்து வேர்ல்ட் கப். ஆனா எல்லா அந்த பீட்டர் ஃபேன் பேஸும் வந்துட்டு கடிகட்ட ஆடுவானுங்க. பார்க்கவே ரொம்ப எரிச்சலா இருக்கும். ஃபைனலி ஒன் வேர்ல்ட் கப் எல்லாம் வெடிச்சு அந்த வேர்ல்டே டிஸ்ட்ராய் ஆகல. அதான் யாரோ ஒருத்தர் கவுண்ட் பண்றாங்க, நம்ம ஆர்சிபி ஜெயிச்சப்ப டேய் உங்க சேனல் தாண்டா பெரிய பீட சேனல், இழுத்து மூடிட்டீங்கன்னா எல்லாமே நார்மலா நடக்கும் போட்டுறதாரு.